என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உன்னிடத்தில் ஒரு உண்மையைச் சொல்ல வந்திருக்கின்றேன். பலமுறை உன்னிடம் சொல்ல நான் நினைத்தும் நீ கேட்காமல் சென்ற ஒரு விஷயம்தான். இந்த முறையும் கேட்காமல் சென்றால் இந்த கருப்பன் உன்னை தேடி வருவது இதுவே கடைசி முறையாக இருக்கும் என்பதனையும் நான் முன்கூட்டியே உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். ஏன் கருப்பன் மட்டும் நீ கேட்காமல் சென்றாலும் நான் மீண்டும் மீண்டும் உன்னை எதற்காக தேடி வர வேண்டும்? உனக்கு என் மீது அன்பில்லாத பொழுது நான் மட்டும் எதற்காக உன்னிடத்தில் அன்பு காட்ட வேண்டும்? நியாயம்தானே? ஒரு அப்பனாக எனக்கு வருகின்ற வருத்தம் தானே? என் பிள்ளையே, நீ என்ன நினைத்தால் நான் உன்னை நினைக்கிறேன் என்பதனை தாண்டி நான் எவ்வளவுதான் உனக்கு அன்பு கொடுத்து உன்னை தேடி வந்தாலும் நீ உன்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமே சில சமயங்களில் தெய்வத்தை பயன்படுத்துவது என்பது ஏற்புடையதல்ல. எல்லோரையும் நான் அப்படி சொல்லவில்லை. என்னுடைய பிள்ளைகள் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி தெரியுமா? எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் ஒருபோதும் அவர்கள் தெய்வத்தின் மீது பழி சொல்வது கிடையாது. ஒருபோதும் அவர்கள் தெய்வத்தின் மீது வருத்தம் கொள்வது கிடையாது. கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், சந்தோஷம் வந்தாலும் அவர்கள் எப்பொழுதுமே இறைவனுக்கு நன்றி சொல்லி பழகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் கஷ்டம் வந்தால் தெய்வத்தை பழிப்பதும், சந்தோஷம் வந்தால் தெய்வத்தை நினைக்காமல் இருப்பதும் என்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களோடு தான் இந்த வாழ்க்கையை கடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுபோல ஒன்று இந்த வாழ்க்கையில் நடக்கும். இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நின்று நான் பேச நினைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ முழுமையாக சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம். இனி எல்லாமும் உனக்கு சரியாக நடப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன், நான் வருகிறேன். இந்த கருப்பன் உன்னிடத்தில் எந்த விஷயத்தையும் சரியாக சொல்ல நினைக்கிறேன். உன்னிடத்தில் நின்று நான் உனக்கு உணர்த்தும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கே என்று நான் எல்லாவற்றையும் முன்னின்று சொல்லும் பொழுது நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. நான் ஒவ்வொன்றையும் உனக்கு சொல்ல நினைப்பது, நான் ஒவ்வொன்றையும் உனக்காக உணர்த்த நினைப்பது, இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை அடையக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே என்று நான் உருவாக்கி விடுவது என்று பல்வேறு முனைப்போடு இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்குமே அஞ்சிவிடக்கூடாதல்லவா? எதற்குமே என் குழந்தை நீ கலங்கிவிடக்கூடாதல்லவா? இந்த கருப்பன் நான் சொல்வது போல நீ எந்த நிலையிலும் மன உறுதியோடும் மன தெளிவோடும் இருந்திருந்தால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாக நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து உனக்கு சொல்லிவிடுகின்ற இந்த காரியங்களை நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். கருப்பன் இருக்க இனி கலக்கம் எதற்கு? உன் அப்பன் நான் இருக்க உனக்கு தயக்கம் எதற்கு என்று நான் சொல்லும் பொழுது அது விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் தோன்றலாம். ஆமாம், இவருக்கு வேறு வேலை இல்லை, எதையாவது சொல்லிக் கொண்டிருப்பார் என்பது போல உனக்கு தோன்றலாம். ஆனால் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொன்றிலும் நாம் யோசிப்பது போல, இந்த கருப்பன் சிந்திப்பது போல உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ எப்பொழுதும் ஆழ்ந்த மனநிலையோடு உன் மனதிற்குள் ஆழமாக பதித்து கொண்டாயானால் கருப்பன் உன்னை தேடி வருவதும் உன்னை சுற்றி இருப்பதும் நிச்சயமாக உனக்கு சரியாக புரிந்துவிடும் என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே,
நல்ல நேரம் உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி இருக்கிறது. நல்லதொரு வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய ஆபத்துகளை எல்லாமும் தவிர்த்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்க நான் வருகிறேன். உன்னுடைய கஷ்டங்களை எல்லாமும் தீர்த்து உனக்கு நான் நிச்சயமாக நான் மன உறுதியை கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றாக இனி நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம். நிச்சயமாக நீ அத்தனை விஷயங்களையும் கவனமாக புரிந்து கொள்கிறாய் என்பதனை முதலில் உணர்ந்து கொள். நல்லது வேண்டி நல்லது செய்ய வேண்டி இந்த கருப்பன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான தேவைகளோடும் உனக்கான மாற்றங்களோடும் நான் எப்பொழுதுமே உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு கொடுக்க நினைப்பதை எல்லாமும் நான் ஒவ்வொரு திசையிலிருந்தும் உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, கருப்பன் நினைத்தது போல இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் வரும் மாற்றங்களை நீ ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ளப் போகிறாய். இனி உனக்கு நடக்கும் விஷயங்களை நீ என்னவென்று உணரப்போகிறாய். எல்லா நேரமும் இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ முழுமையான ஒன்றை பெற வேண்டும் என்பதில் நான் உறுதியாகிவிட்டேன். உன்னை சுற்றி வரும் இந்த ஒரு உண்மையை மட்டும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மையை நான் சொன்ன பிறகு நான் நினைத்தது போல நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை சரியாக மாற்றுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் சரியான விஷயங்களை நிச்சயமாக நீ மாற்றி விடுவாய் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரமும் இனி வருகின்ற இந்த காலமும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக தலை நிமிரச் செய்யும். கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் இருந்து உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்தும். கருப்பன் உன் மீது கோபப்பட்டதற்கான காரணமும் உனக்கு புரியும். இதை எல்லாமும் என் பிள்ளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ வணங்குகின்ற தெய்வம் ஒருபோதும் உன்னை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கை உனக்கு தருவதை எல்லாமும் நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்வாய். சரியான நேரத்தில் அதை எல்லாமும் நீ உணர்ந்து கொள்வாய். எப்பொழுதும் நான் இருக்கும் சில விஷயங்கள் எப்பொழுதும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த விஷயங்கள் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் சொல்லும் இந்த விஷயங்கள் உனக்குள் இருந்து என்னவாக ஒவ்வொன்றையும் மாற்றுகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கருப்பன் சில சமயங்களில் உனக்காக நான் கண்கலங்கி இருக்கிறேன் தெரியுமா? கருப்பன் நமக்காக கண்கலங்கினாரா? தெய்வம் எப்படி கண்கலங்கிவிட முடியும் என்று நீ நினைக்கலாம். என் குழந்தையே, நான் உன் அப்பன் அல்லவா? நிச்சயமாக உன்னிடத்தில் நின்று நான் பேசுவதும் உன்னை தேடி வருவதும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ ஒரு வெற்றியை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நீ பயணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். உன்னுடைய வெற்றியில் நான் என்னை காண வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை நாளும் உன்னுள்ளிருந்து உனக்குள் எல்லாவற்றையும் வழிநடத்திய இந்த கருப்பன் இன்னமும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுப்பதும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் சரியாக வழிநடத்துவதும் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்காமல் எங்கேயும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் உனக்கு நான் தருகின்ற
இது போன்ற நேரங்களை எல்லாமும் நீ புரிந்து கொண்டாயானால், இந்த கருப்பன் உனக்கு சொல்லும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டாயானால், இனி நடப்பது ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் சொல்ல சொல்ல நீயும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் எல்லா விஷயங்களையும் நீ ஒவ்வொன்றையும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, சில சமயங்களில் சில பிரச்சனைகள் நம்மை அதிலிருந்து மீள விடாமல் அப்படியே இறுக்கி வைக்கும். ஏன் நமக்கு நடந்தது? ஏன் இப்படி இவர்கள் மாறினார்கள்? எதனால் நமக்கு மட்டும் இந்த துன்பம் வந்தது என்பது போன்ற பல விஷயங்கள் உனக்குள் இருந்து உன்னை நிச்சயமாக காயப்படுத்தி கொண்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் இருந்து உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த நேரம், நீ எதற்கெடுத்தாலும் கலங்கி விடாமல், எதற்கெடுத்தாலும் நீ இதை பற்றியே சிந்தித்து சிந்தித்து உன்னை வருத்தப்பட வைக்காமல் சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அவமானம் என்ற ஒரு வார்த்தை தான் இன்று ஒவ்வொருவரையும் நிலைகுலையச் செய்து கொண்டிருக்கின்றது. நாம் சந்திக்கின்ற அவமானங்கள் தான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் நிலைகுலைய வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவமானம் எங்கிருந்து யாரிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது என்பதனை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவமானம் உன்னை எரிக்கும் பொழுது நீ சாம்பலாக மாறக்கூடாது, நீ இரும்பாக மாற வேண்டும். உன் தலை நிமிரக்கூடிய இடத்தில் உன்னுடைய எதிரி உன்னை அண்ணார்ந்து பார்க்கும் வரை நிச்சயமாக என் குழந்தை உன் தலை நிமிர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. அவமானம் வந்தவுடன் கண் கலங்குவதும் கண்ணீர் சிந்துவதுமாக இருப்பதை விட்டுவிட்டு வருகின்ற அவமானங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தலை நிமிரச் செய்ய வேண்டும். உனக்கு வருகின்ற கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனி அடுத்தடுத்த நிலைகளில் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்ல புரிதலோடும் நல்ல தெளிவோடும் உன்னை இந்த வாழ்க்கை எப்பொழுதும் சரியாக உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. என்றுமே நான் இருக்கும் இந்த நேரம், இந்த கருப்பன் சொல்வது போல நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொள். உனக்கு நடப்பது எல்லாமும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரம் மட்டும், இந்த கருப்பன் சொல்லும் இந்த நேரம் மட்டும் நீ எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு பல உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மை நாளை உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றியது. பலமுறை சொல்லி இருக்கின்றேன், ஆனால் இந்த முறை சற்று அழுத்தமாக சொல்கின்றேன். ஒரு பெண் நாளை உன் வீட்டிற்கு வருகிறாள். இவளினுடைய நல்ல சிந்தனைகளினால் உனக்கு பல நல்ல விஷயங்களை கொடுக்கப் போகிறாள். என் குழந்தையே, இவள் உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமான பல உண்மைகளோடு உன்னை நான் தேடி வந்த பொழுதெல்லாமும் இதையெல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்வது போல நாளை உன் வாழ்க்கையில் வருகின்ற இந்த பெண்ணையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இன்று ஒரு ஆண் உன் வீட்டில் நின்றாரோ, சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமான் எப்படி உன் வீட்டில் நின்றாரோ, அதுபோல நாளை பஞ்சமி திதியில் வராகி தேவி உன் இல்லத்திற்கு வருகிறாள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
இது மட்டுமல்ல, குறிப்பாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? வராகி தேவி உன் இல்லத்திற்கு வருகிறாள் என்பதனை எதற்காக நான் இத்தனை அழுத்தமாகச் சொல்கிறேன் தெரியுமா? என் குழந்தையே, வராகி தேவியும் விநாயக பெருமானும் பொதுவாகவே நாம் எந்த ஒரு காரியத்தை செய்ய தொடங்கினாலும் முதலாவது அவர்களிடத்தில் சென்றுதான் நாம் உத்தரவு கேட்டு அவர்களிடத்தில் ஆசி வழங்கிச் சென்று தொடங்குவோமானால் நிச்சயமாக அந்த காரியம் நல்லதாகவே நடக்கும். முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை நாம் எந்த ஒரு காரியத்திலும் முதலாவதாக சென்று வணங்கி பிள்ளையார் சுழி போட்டு ஒரு செயலை தொடங்குவது போல அவருக்கு அடுத்தபடியாக வராகி தேவியையும் வணங்கினால் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. என் குழந்தையே, இதுபோல நாளை உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயத்தினால் என்னென்ன மாற்றங்கள் வரும் என்று நினைக்கிறாயா? வராகி தேவி ஒளி வடிவமாக காட்சி கொடுப்பவள், அதாவது நீ ஏற்றுகின்ற விளக்கில் தீபமாக காட்சி கொடுப்பவள். தீபம் ஓங்கி எரிகிறது என்றால் தெய்வம் அங்கே காட்சி அளிக்கிறது என்ற அர்த்தம். தெய்வம் உன் இல்லத்திற்குள் வந்துவிட்டது என்ற அர்த்தம். இதனை புரிந்து கொள்ள வேண்டும். அமைதியாக எரிந்து கொண்டிருந்தால் அமைதியாக இருக்கின்ற இடம் சட்டென்று தீபம் ஓங்கி எரிகிறது என்றால் அந்த தீப ஒளியில் தெய்வம் வந்து நின்று விட்டது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த உண்மையை நீ இன்று தெரிந்து கொண்டது உண்மை என்றால் இன்னொன்றையும் தெரிந்து கொள். பொதுவாக நம் வீட்டு பூஜை அறையில் விநாயகரின் படம் இருக்கும் இடத்திற்கு அருகில்தான் வராகி தேவியினுடைய படமும் இருக்கும். இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இருவரும் அருகருகே அமர்ந்து உன் வாழ்க்கையில் நடக்கும் பல விஷயங்களை நல்லபடியாக உனக்கு தொடங்கி வைக்கிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, மனதில் உள்ள பாரத்தை நாம் யாரிடம் சொல்வது? சொன்னால் ஆறுதலை விட இங்கு ஏளனம்தான் அதிகமாக இருக்கும். உள்ளுக்குள் புதைத்து வைத்த சோகங்கள் கோடி கோடியாக இருந்தாலும் புன்னகையால் பல விஷயங்களை மூடி மறைத்து என் பிள்ளை இரகசியமாக அழுது கொண்டிருக்கிறாய். கருப்பன் நான் அறிவேன். இதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டு நீ ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டும் வாழ வேண்டும். நல்ல விஷயங்களோடு உனக்கு எல்லாவற்றிலும் சரியான புரிதல் கிடைக்கும். எப்பொழுதும் இந்த கருப்பன் உன்னோடு துணை இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் நேரம் நிச்சயமாக நீ அத்தனை விஷயங்களையும் சரியாக என்னவென்று புரிந்து நடந்து கொண்டாலே அது போதும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட ஆசைப்படுகின்றோம். அது நாம் எப்பொழுதாவது தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்டவுடன் மட்டும் தோன்றக்கூடிய விஷயமும் அல்ல. எப்பொழுதுமே அது உனக்கு தோன்றக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே அது உனக்கு தெரியக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும். எந்த நாளிலும் நீ என்ன நினைத்தாலும் இவை ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டும் சரியாக தெரிந்து கொண்டும் நல்லபடியாக எதையும் எதிர்கொண்டும் நீ நம்பிக்கையோடு உருவாக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்க இனி எதற்கு கலக்கம் என்று நான் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் உனக்கு புரிகிறதா? இந்த கருப்பன் எல்லா விஷயங்களையுமே உனக்கு ஒவ்வொன்றாக நான் சொல்லி தந்து கொண்டுதான் இருக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, நீ எப்பொழுதும் இனி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள். உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் உன்னை தேடி வரும் உண்மைகளை நீ முழுக்க முழுக்க என்னவென்று தெரிந்து நடந்து கொள். எல்லாமும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரும். சுற்றி இருக்கும் பல விஷயங்கள் நிச்சயமாக உன்னை தேடி வந்து இனி நம்பிக்கையோடு உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதுவானாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, உன் மனதில் இருக்கும் தைரியத்தை நீ ஒருபோதும் இழந்து விடாதே.
உன் மனதில் இருக்கும் தன்னம்பிக்கையை நீ ஒருபோதும் விட்டுவிடாதே. எந்த நாளும் இனி என் பிள்ளை, நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ நல்லபடியாக உணர்த்துவாய். உனக்கான அத்தனை திருப்பங்களையும் நீ சந்தோஷமாக என்னவென்று உணர்த்தி காட்டுவாய் என்பதனையும் நீ மறக்காதே. வாழ்க்கை பல விஷயங்களை உண்மையோடும் நல்ல உணர்வுகளோடும் தேற்றட்டும். உன்னை சுற்றி இருக்கும் விஷயங்களில் தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு இங்கு எல்லாமுமே சரியாக நடக்கட்டும் என்பதனை நீ மறக்காதே. இனி எப்பொழுதுமே நீ புரிந்து கொண்டும் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த கருப்பன் உனக்காக முன்னின்று எதையும் சொல்லுகின்ற இந்த காலம் இனி ஒட்டுமொத்தமாக உன்னை தேடி வந்து உனக்கே என்று சரியாக கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். கருப்பன் இருக்க என் பிள்ளைக்கு இனி எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். என் குழந்தையே, கருப்பனுக்கு மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்ற எண்ணம் வந்ததற்கு காரணம், இனி உன்னிடத்தில் இருந்து எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நீ எல்லாமும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். காயங்கள் ஆறிவிடும் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் சில வார்த்தைகள் மட்டும் ஆறுவதில்லை. அவை மனதிற்குள் தங்கி அப்படியே இருக்கும். உண்மையிலேயே நாம் தவறு செய்து விட்டோமா? இல்லை, மற்றவர்களால் நாம் புரிந்து கொள்ளப்படாத ஒருவராக மாறிவிட்டோமா என்ற கேள்வி என் பிள்ளைக்குள் தினம் தினம் எழுந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் இந்த கருப்பன் சொல்வது போல உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம். கண் இருந்தும் தெரியாமல் போனவர்களுக்கு இன்று நாம் தெரியாமல் போனது போல் அன்று நமக்கு கண் தெரியாமல் இருந்திருந்தால் அவர்களுக்கு நாம் தெரியாமலேயே போயிருப்போம். ஏமாற்றப்படாமலேயே இந்த வாழ்க்கையை இருந்திருப்போம். உண்மைதானே? கண் இருக்கிறது, ஆனால் அவர்கள் முன்னால் நிற்கும் உன்னை இப்பொழுது யாரென்று தெரியவில்லை. நிலைமை மாறிவிட்டதல்லவா? அதனால்தான் கருப்பன் சொல்கின்றேன், சூழ்நிலைகள் மாறும் பொழுது தன்னை மாற்றிக்கொள்ளும் ஒவ்வொருவரையும் நீ எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் தேடிச் சென்று கொண்டிருக்காது. இவர்களை தேடிச் சென்று எதையும் இவர்களிடத்திலிருந்து பெற முடியும் என்பதனை முதலில் நீ நம்பிக்கொண்டிருக்காது. எல்லா விஷயங்களும் நிச்சயமாக மாறித்தான் போகும். இந்த கருப்பனின் அருளோடு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும். ஒவ்வொருவரினுடைய உண்மையான முகங்களையும் நிச்சயமாக உனக்கு அடையாளப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காது. கருப்பன் இருக்க என் பிள்ளைக்கு என்ன தயக்கம்? நான் சொன்ன உண்மைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கைக்குரியது என்பதனை புரிந்து கொள். கருப்பன் சொன்ன வார்த்தைகளில் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ என்னவென்று சரியாக மீட்டுவிடு. இனி எல்லாமுமே உனக்கு நல்லதாக நடப்பதை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்வாய். அப்பன் சொல்லும் விஷயங்களில் இந்த வாழ்க்கைக்குரிய மாற்றங்களை நீ என்னவென்று சரியாக தெரிந்து புரிந்து கொள்வாய். உனக்கு நடப்பதில் இனி எல்லா உண்மைகளையும் நீ கட்டாயமாக உன் வாழ்க்கைக்கென்று சரியாக மீட்டெடுப்பாய். அப்பன் சொன்னது போல இனி எந்த விஷயங்களிலும் உனக்குரிய தேவைகள் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். அப்பன் இருக்க இனி உனக்கு எந்த பயமும் வேண்டாம். கருப்பன் இருக்க இனி உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். நான் சொல்ல சொல்ல இனி எல்லாமும் உன் வாழ்க்கையை சரியாக மாற்றட்டும். எல்லாமும் இந்த வாழ்க்கையை உனக்கு சரியாக உணர்த்தட்டும். உன் வெற்றி இந்த கருப்பனுக்கு மிகுந்த சந்தோஷம். உன்னுடைய மகிழ்ச்சி இந்த கருப்பனுக்கு மிகுந்த சந்தோஷம். உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் இந்த கருப்பன் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க எப்பொழுதும் உறுதியாக இருப்பேன் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு
நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தொடரும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்திலிருந்து இந்த கருப்பன் தர நினைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது போதும். இனி எதற்காகவும் நீ அஞ்சி நடுங்க வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ அதிகமாக யோசித்து கொண்டிருக்க வேண்டாம். நான் சொன்னது போல உனக்கு எல்லாமும் சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக இனி வரும் நாட்களில் புரிந்து கொள்வாய். நல்ல புரிதலோடு நீ எதையும் எதிர்கொள்வாய் என்பதனை நான் உணர்கிறேன். அப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு என் பிள்ளை தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் வேறறுத்து நல்ல விஷயங்களை நோக்கி நீ பயணப்பட்டாலே அது போதும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.